இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் மேக்ஸி, அதாவது சர்க்குலர் ஸ்கர்ட் எது வேணாலும் நீங்க ஸ்டிச் பண்ணாலும் இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா? இந்த கீழே இருக்க ஹெம் கிட்ட இதுதான் வந்து பாட்டம் சொல்லுவோம், ஹெம் லைன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கீழே இருக்க இந்த கர்வை தான் வந்து நம்ம ஹெம் லைன் சொல்லுவோம். ஸோ இந்த ஹெம் லைனை ஃபோல்டு பண்ணும்போது ப்ராப்பரா வர மாட்டுது அப்படின்னு நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய கிரிட்டிக்கலி இந்த இங்க ஹெம் தான். அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு இன்ச்சஸ்க்கு நீங்க அந்த சீம் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ, அதாவது ஸ்டிச்சிங்காக நீங்க ஒரு ஃபோல்டு பண்ணி இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுவீங்களா, இதுதான் நம்ம சீம் அலவன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதை எவ்வளவு விட்டுருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 1 இன்ச்னா ஸோ ஹாஃப் அன் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, அகைன் இன்னொரு ஹாஃப் அன் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணணும். இப்போ நீங்க 1.5 இன்ச்சஸ் விட்டீங்கன்னா அதே மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எவ்வளவு விடணும்ட்டு. இப்போ ஹாஃப் அன் இன்ச்னா ஒரு குவார்ட்டர் இன்ச், இன்னொரு குவார்ட்டர் இன்ச் அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு குவார்ட்டர் இன்ச்சஸ்க்கு ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்க போறேன். சரி, இப்போ இந்த ஸ்டிச் வந்து நல்லா இந்த எட்ஜ்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இழுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ நான் இழுக்காமல தான் ஸ்டிச்சே பண்றேன். இப்படி இப்படி ஃபோல்டு பண்ணோன்னு இப்படி நம்ம வச்சுக்கணும் ஃபிங்கர். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம்ல, இந்த ஸ்டிச்சிங் இவ்வளவு எக்ஸஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸஸ் எல்லாமே இப்படி நம்ம கட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லா நம்ம கட் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ ஃபுல்லா நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டு, ஓகேங்களா, இன்னொரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். கரெக்டா இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த எட்ஜ்லயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரோம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ லைட்டா உங்களுக்கு அந்த பிரிங்கிள்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அயன் பண்ணீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினா இருந்துச்சுன்னா ஹெம்ஃபூட்ரு வாங்கிக்கோங்க. ஸோ இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்றேன். ஸோ இப்போ நமக்கு வந்து சர்க்குலர் மேக்ஸி பொறுத்த வரைக்கும் இல்லை சர்க்குலர் ஸ்கர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாயின் இல்லாம வராது. ஓகேங்களா? இப்போ நான் சின்ன கார்மெண்ட் இருக்கனால நமக்கு ஜாயின் ஆகி வருது. ஸோ இது வந்து ஜாயின் ஆகி தான் இருக்குமே. அப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணும் போது இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது இதுக்குள்ள வந்து போகாது, அட்டாச்மெண்ட் இருந்தா. ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது ஃபுல் சர்க்குலரா இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்டிச் போன பிறகு அதுக்கப்புறம் இதுக்குள்ள இப்படி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும், ஒரு ஹேண்ட் வந்து இப்படி எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டா இருந்துச்சுன்னா, ரிங்கிள்ஸ் மாதிரி இருந்தா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் நார்மலா ஸ்டிச் லென்த் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப நார்மல் ஸ்டிச் லென்த். இப்ப நான் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சோட லென்த் வந்து இன்க்ரீஸா இருக்கும். இது வந்து 3rd டைப். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சோட லென்த் வந்து பெருசா இருக்கும். இதோட ஸ்டிச் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்டிச் லென்த். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிட்டு ஸோ ஸ்டிச்சோடைய லென்த் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக்ன்றது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து ஸ்டிச்சோடைய லென்த் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ அப்போ ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு அந்த விரிங்கிள்ஸ் மாதிரி இல்லை எந்த ஃபோல்டு மாதிரியும் உங்களுக்கு வராது. அதுக்காக தான். ஸோ 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்றீங்கன்னா, ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டிச்சோடைய லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணும்போது இப்போ இந்த த்ரெட் இருக்கு பாத்தீங்களா? ஒரு 2 த்ரெட் மட்டும் இப்போ மேல வந்து ஒரு த்ரெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டா இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணி வைக்கணும். இதுதான் ஷ்ரிங்க் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேப்ரிக்கை சுருக்கம் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டா வந்து இந்த மாதிரி. இது வந்து ரொம்ப பெரிய கார்மெண்ட்ல பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நான் 2 மெத்தட் சொன்னேன்ல, அந்த மாதிரி மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அகெயின் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு க்ரீசஸுமே வராது. ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இப்படி நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே வரீங்க. ஸோ இந்த சர்க்குலர்ல நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஸோ இன்னொரு டைப் என்னன்னா, இது ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு தானே நம்ம அந்த த்ரெட்டை வந்து புல் பண்ணும்போது ஷ்ரிங்க் ஆகும். ஸோ இப்போ நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன். இது அப்படியே நீங்க இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது பின்னாடி வந்து இந்த ஃபிங்கரை இப்படி இங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே நீங்க பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ லைட்டா மட்டும் இப்படி இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப அப்படியே பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. பின்னாடி கை வந்து ஹோல்ட் பண்றது ரொம்ப பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் தான். இந்த மாதிரி கர்வான இடத்துல மட்டும் இப்படி நம்ம பண்ணோம்னா அது ஓரளவுக்கு வந்து அந்த ஃபோல்டு பண்ணும்போது கேதர்ஸ் எதுவுமே வராத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்படி லைட்டா இப்படி வச்சு ஸோ இது அப்படியே வந்து இன்னொரு ஃபோல்டு.
ஸோ இதோட ஸ்டிச்சோட லென்த்தை நம்ம கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து இதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஆர் பிரைடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுலயும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடில் இப்படி பிளேஸ் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு இன்ச்சஸ்க்கு நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு இப்படி வச்சு இதுக்கு மேலேயே தச்சுட்டே வரணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நான் 1/4 இன்ச்சஸ்க்கு மட்டும் இதுக்கு மேலேயே வச்சு இப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடில் தான் நான் ஸ்டிச் பண்றேன்.
ஸோ இது ஃபுல்லா நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதையே நம்ம அப்படியே எண்டில் இப்படி கட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இப்போ இதை அப்படியே ஒரு ஃபோல்டு இப்படி திருப்பி இப்படி பண்ணிக்கணும். இப்படி இருக்கிறத இதை அப்படியே இப்படி எடுத்து ஒரு ஃபோல்டு மட்டும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். ஸோ இதுக்கு மேலேயே இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். ஸோ இதை அப்படியே நம்ம அயன் பண்ணா ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை நீங்க அயன் பண்ணீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே நீங்க இப்படியே நீங்க பிரிச்சீங்கன்னா இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை அயன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நேம் தான் வந்து ஹார்ஸ் ஆர் பிரைட். ஸோ இந்த ஹார்ஸ் ஆர் பிரைட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ, ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதை நீங்க வச்சுட்டு இப்படியே நீங்க கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம பிரிக்கும் போது ஈஸியா வந்து வரும். இதை நீங்க அகைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த சர்க்குலர் ஸ்டிச் பண்ணும்போது நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அயன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க கீழே பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபினிஷிங் ரிங்கிள்ஸே இல்லாம பர்ஃபெக்டா இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே அயன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்ப பாருங்க இதையும் அயன் பண்ணிருக்கோம். ஸோ இது சாட்டின் ஃபேப்ரிக் ஃபினிஷிங் பாருங்க, ரிங்கிள்ஸ் இல்லாம இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.